ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தகவல் சொல்கிறேன். அதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், சிரமம் இல்லாமல் இருக்கணும், சிக்கல் குறையணும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா சில காரியத்தை நம்ம செஞ்சு தான் ஆகணும். சரியா நேயர்களே? நடைமுறைக்கு சாத்தியமாக உள்ளதாக பண்ணலாம். இப்போ ராசிக்கு ரொம்ப வேண்டியவர் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடத்துல குரு பார்வை, 12ஆம் இடத்துக்கு மறுபடியும் குரு பார்வை. அடுத்து ராசிக்கு வருவார். 2ஆம் இடம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நிகழ்வு அடுத்தடுத்து நல்ல விதமாக இருக்குது. சுக்கிரன் வெள்ளியுடன் தொடர்புடையவர். சுக்கிரனாலே விடிவெள்ளி தான். சுக்கிரன் சில்வர் அப்படிமோ. அதாவது வசதியாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணுங்க. சுக்கிரன் ராசி லக்கணத்துக்கு 2, 4, 7, 5 சரியா 9, 10, 11 இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது நீங்கள் பிறந்த ராசி லக்கணத்துக்கு பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் கெடுக்க மாட்டார். 3, 8 இருந்தால் மறைவார். மற்றபடி வேறு எந்த கெடு பலன்களும் கொடுக்க மாட்டார். 3ஆம் இடங்கிறது என்ன தைரிய வீரிய ஸ்தானம். கொஞ்சம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, இலகுவாக இருப்பாங்க. கொஞ்சம் ஆக்டிவிட்டி பெண்கள் சார்ந்த மாதிரி இருக்கும். பெண்கள்னால் கொஞ்சம் மெதுவாக இருப்பாங்க, கலை சம்மந்தப்பட்ட காரியத்தில் இதாக இருப்பாங்க. ஸோ 3, 8 அவர் இருந்தார் தான் கொஞ்சம் பாதிப்பு உண்டாக்குவார் வழியாக. மற்ற எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம். 12ஆம் இடத்துல இருந்தால் கூட சுப செலவு பண்ணுவாங்க. பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. பெண்களை இருந்தால் ஆண்களுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல கெட்டிக்காரனாக இருப்பாங்க, அலங்காரப்படுத்திக்கிறதுல அதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம் மனிதனுக்கு. மனித வாழ்க்கைக்கு சுக்கிரன் ஒரு முக்கியமான கிரகம். காளிதாசர் அதை தான் சொல்கிறாரு. கால உத்தராமதம் என்ற புக்கில் எழுதும்போது அவர் அதை சொல்கிறார். குருவை காட்டிலும் சுக்கிரன் ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு தான் அதிக மதிப்பெண் கொடுத்துருக்கிறாரு. சுக்கிரனுக்கு தான் நிறையா கொடுத்துருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மகா பொக்கிஷம். 5, 10 கூடியவன், அதிர்ஷ்டகாரகன். சரியா? அதுபோல் கர்ம சனாதிபதி. எந்த காரியம் பண்ணாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இல்லைன்னா அரைமுளம் கட்டம்பாங்க. அதிர்ஷ்டம் இருக்கணும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அனைத்தும் வசப்படும். ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் சுக்கிரன் தான் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ சுக்கிரனாலே வெள்ளி தான். அவரை நம்ம பார்க்கலாம். விடிவெள்ளி காலையில் அதிகாலையில் பார்க்கலாம். சூரிய உதயத்துக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். சூரியன் 6:30க்கு உதயமாகறனா நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போனோம்னா விடிவெள்ளியை பார்க்கலாம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி உதயமாகிறது தான் விடிவெள்ளி. விடிவெள்ளியை பார்க்குறதுனால மகர ராசினியர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். சரியா? எந்த ஒரு மனிதனுக்குமே சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் விடிவெள்ளி இவர் தான் அப்படிம்பாங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்லது செஞ்சாருன்னா அவர் அப்படி தான் சொல்லுவோம், என் வாழ்க்கையில் விடிவெள்ளி. குழந்தை பிறந்த பின்னாடி சில பேருக்கு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் வந்துடும். அப்போ சொல்லுவாங்க, என் பிள்ளை பிறந்த பிறந்தாங்க எனக்கு விடிவெள்ளி, என் பிள்ளை தான் எனக்கு விடிவெள்ளி, என் பிள்ளை பிறந்த பின்னாடி தான் நான் நல்லா இருக்கேன், நல்லா வேலை கிடச்சிது, நல்ல வருமானம் வந்தது, வீடு கட்டினேன், இடம் வாங்கினேன், வண்டி வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விடிவெள்ளிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். இப்போ இந்த வீடியோ பதில் என்ன சொல்கிறேன்னா, பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிம்பாங்க. சில பேர் பிறக்கும்போதே பணக்காரனாக பிறப்பாங்க. அவங்க சாப்பிடும்போதே வெள்ளி ஸ்பூனில் தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளரு, வெள்ளி தேக்கரண்டி, ஸ்பூன். அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமையமான அமையாது. அது ஜனன ஜாதகத்தின்படி சில பேருக்கு பிறப்பிலே அமையும், கர்மாவை பொறுத்து அமையும். ஆனால் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா வெள்ளியை யூஸ் பண்ணலாம். வெள்ளி மோதிரம், வெள்ளி செயின், வெள்ளி காப்பு இதெல்லாம் போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளி சுக்கிர அணுக்கிரகமாக இருந்தாலுமே சந்திரனுக்கு சம்மந்தப்பட்டது. குளிர்ச்சியான பொருள் வெள்ளி. உடம்புல உஷ்ணத்தை குறைக்கும். ஸோ மகர ராசிக்கு 7, 5, 10க்கு சம்மந்தப்படுது. மகர ராசிக்கு 7 இணக்கம், கணவன் மணி உறவு, நேசம், பாசம், இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம், கூட்டாக இருக்கிறது, அசோசியேஷனாக இருக்கிறது, டீமில் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே சந்திரன் தான் வருவார். ஸோ வெள்ளி சம்மந்தப்பட்ட அணிகளை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியப்படும். நம்ம பிறர்கிட்ட சேரணும் அப்படின்னாலும் கூட்டு தான். சரியா? அதுவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் கடகம், சந்திரனோட வீடு. அப்படி சொல்லி வச்ச மாதிரி இருக்குது, நேருக்கு நேர். சரியா? பாயிண்ட் டு பாயிண்ட்டு. ஸோ வெள்ளி சந்திரன் ஆதிக்கத்தையும் அதே நேரத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தையும் சேர்ந்து பெற்று வருது. நல்ல அமைப்பு. ஒரு சிலர் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து பிறந்தவர்கள் நல்லா இருப்பாங்க, இனிமையாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ஓவியமாக இருப்பாங்க. அது வளர்பிறை சந்திரன் கூட சுக்கிரன் சேரணும். வளர்பிறை சந்திரனை சுக்கிரன் பார்த்தாருன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பாக மகர ராசிக்கு நல்ல மனைவி கிடைக்கும், அழகான மனைவி கிடைக்கும், மனமதாலும் நனவாலும் நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஸோ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இப்போ மகர ராசிக்கு இந்த 3 நட்சத்திரம் திருவோணம், உத்திராடம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வெள்ளி யூஸ் பண்ணலாம்.
இப்போ வெள்ளியை பற்றி தான் பேச போகிறோம். வெள்ளி மோதிரம், ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கையில் மோதிரம் போட்டுக்கலாம், விரலில் செயின்லேயும் போட்டுக்கலாம், கழுத்துலேயும் போட்டுக்கலாம். ஸோ கை விரலில் எங்கே போடலாம், என்றைக்கு போடலாம், எப்படி போடலாம், எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இப்போ வந்து சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஸோ வெள்ளி மோதிரத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெள்ளி வேறு வந்து தங்க விலை காட்டிலும் கம்மி தான். இன்றைக்கி தங்கம் வந்து கிராம் 11,000 சில்லரை இருக்குது, கிட்டத்தட்ட 11,500 கிட்ட போயிடுச்சு. வெள்ளி கம்மியாக தான் இருக்கும். சரி, அதனால் நம்ம வந்து ஒரு அரை பவுன் எத்தனை கிராமு, அரை பவுன்னா 4 கிராமு கூட நல்ல ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கலாம். வெள்ளி ஸ்டோன்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டோன் வந்து வேறு மாதிரி விலைகளை கொடுக்கும். பிளெயின் வெள்ளி போட்டுக்கலாம், ஒரு ரிங்கு மாதிரி வாங்கி போட்டுக்கலாம், வெள்ளியில் போட்டுக்கலாம். கையில் காப்பு, கழுத்தில் செயின் மாதிரி கூட போட்டுக்கலாம். வெள்ளி செயின், வெள்ளி மோதிரம், வெள்ளி காப்பு போட்டுக்கலாம். மோதிரம் போடுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகர ராசி சேர்ந்தவர்கள் வலது கையில் நடுவரில் போட்டுக்கலாம், சனி விரலில் போட்டுக்கலாம். ஏன்னா சனி பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால நடுவரில் போட்டுக்கலாம். இடது கையிலும் போடலாம், வலது கையிலும் போடலாம். உங்கள் சாய்ஸ் தான். வேறு எந்த விரலையும் போட்டுக்கலாம். கட்டை விரலை தவிர எந்த விரலும் போட்டுக்கலாம். சரியா, ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவரல், பெருவரல் எந்த விரலையும் போடலாம். கட்டை விரலை மட்டும் போடக்கூடாது. சரியா, ஆள்காட்டி விரலை போட்டிங்கன்னா குருவின் ஆதிக்கம் இருக்கும். அதுக்கு சில லக்கணத்தில் பிறந்தவங்க அந்தந்த விரலில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் லக்கண ரீதியாக என்னென்ன பலன்கள்னு சொல்கிறேன். நான் மகர ராசிக்கு பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. ஸோ மகர ராசினியர்கள் வெள்ளி மோதிரம் போகிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் யோகம் இருக்கும், பிற்காலத்தில் பிள்ளைகள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க, தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், உத்தியோகம் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், ஆள் க்ரியேட்டிவாக இருப்பீங்க, படைப்பாளியாக இருப்பீங்க, எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்வீங்க. சரியா, குலதெய்வத்தோட அருள் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளி மோதிரம் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும். சரியா, குடும்பம் நல்லாயிருக்கும், பணக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் பணப்பழக்கம் இருக்கும், ஆள் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, கேலி கிண்டல் பேசி நகைச்சுவையாக இருப்பீங்க, விட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க, மனைவிக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. ஆண்னா மனைவி, பெண்ணுனா கணவன். ஸோ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியவராக இருப்பீங்க. எனக்கும் நல்லபடியாக இருக்கும். கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா, ஒரு குழுவுக்கு தலைவராக இருப்பீங்க, எல்லாத்தையும் வழிநடச்சி போவீங்க, லீடர்ஷிப் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவருக்கு வெள்ளி மோதிரம் போட்டால் இது மாதிரி பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும். அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு வந்து லக்கணாதிபதியே வருவார். 1 6 கூடவன வருதுனால நல்ல அமைப்பு தான். பொதுவாக ரிஷப லக்கணம் மகர ராசியில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும், நல்லா இருக்கும். மல்டி லெவல் பெனிஃபிட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பலன்கள் வந்து பல வகையில் பெருகும். உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, செயலாலும் சிந்தனையாலும் மனதாலும் உடலாலும் நினைவாலும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும். சரியா, குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும், நல்ல உத்தியோகத்தை நல்லா செயல் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வேறு கடன் தொல்லைகள்லாம் சரியாயிரும். கடன் கொடுக்கல் வாங்கல், கடன் பட்டிருந்தீங்க, இல்லைன்னா கடன் கொடுத்த இடத்துல பணம் வாங்க முடியல, ஏதோ ஒன்று வாங்கினது அல்லது கொடுத்தது, இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளி மோதிரம் போட்டோம்னா மகர ராசியில் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு அருமையான அமைப்பு தான். சரியா, பிள்ளைகளால் நல்ல ஏற்றம் இருக்கும், பிள்ளைகள் பிற்காலத்தில் காப்பாற்றும். அதுபோக பிள்ளைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்கும், உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமணம் நல்லபடியாக இருக்கும், மனதுக்கு இனிதாக பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா, மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில் வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வெள்ளி மோதிரம் என்றைக்கு எப்போ போடலாம், எந்த இடத்துல போடலாம், யார் மூலியமாக போடலாம், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். முதல் லக்கண ரீதியாக சொல்லிட்டு வரேன். மகர ராசிக்கு ஒவ்வொரு லக்கண ரீதியாக வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்டு, அதை சுருக்கமாக தான் சொல்கிறேன், ரொம்ப அதிகமாகலாம் சொல்லலை. சரியா, சுருக்கமாக தான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதுபோல் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போடலாம், வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம், வெளிநாட்டு வேலையில் போயிருக்கலாம். ஆள் நல்லா இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ வைப்பீங்க, கையில் காசு போன நிறைய வரும். சரியா, வள்ளல் தன்மை இருக்கும், யாருக்கும் கொடுத்து உதவுவீங்க. கொடுத்து உதவுனா என்ன, நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் பல வகையில் வரும், பிறருக்கு அள்ளி கொடுத்து மகிழ்ந்து சந்தோஷப்படுவீங்க. கடக லக்கணம் அருமை, சூப்பர், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, மனிதனுக்கு வந்து செகண்ட் பார்ட்டு தான் நல்லா இருக்கணும். 2 குடும்பம் இருக்குது, பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் தாய் தாப்பம் கூட குடும்பம் நடத்துகிறோம், ஆஃப்டர் மேரேஜ் அம்மா மனைவி கூட குடும்பம் நடத்துகிறோம், கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம். பிஃபோர் மேரேஜுங்கிறது வந்து தாய் தாப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிடுவாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்படினாலும் அடித்தாலும் துவைத்தாலும் தாய் தந்தை தான், 1000 இருந்தாலும் அன்னை தந்தை உறவு மாறப்போகிறது கிடையாது. பிள்ளையை எப்படினாலும் அவங்க வளர்த்து அழாக்கிடுவாங்க, பொறுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் செகண்ட் பார்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிரச்சனை வரதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான்.
புரிதல் இல்லாமல் இருக்கிறது, இணக்கம் இல்லாமல் இருக்கிறது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது. இதனால தான் பிரச்சனை வருது. ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. சரியா? தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும், காதல் வசப்படும். காதலிக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த மோதிரத்தை போட்டுக்கலாம். பொதுவாக காதலுக்குன்னு உள்ள ராசிகள் வந்து கடகம், ரிஷபம், துலாம், அடுத்து வந்து விருச்சிகம். இந்த 4 ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக காதல் படுவாங்க. ரிஷப லக்கணம், கடக லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து காதல் வசப்படுவாங்க. அவங்களாம் வந்து வெள்ளி மோதிரம் போட்டுக்கிட்டு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில் கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் நல்லபடியாக முடியும். காதல் வந்து திருமணத்தில் முடியும். வாழ்நாள் முழுக்க காதலிப்பீங்க. சரியா? சில பேர் கணவன் மனைவி கடைசி வரைக்கும் காதலிச்சுட்டு தான் இருப்பாங்க. வயசானாலுமே 2 பேரும் சேர்ந்து தான் பார்க்குக்கு போவாங்க, பக்கத்தில் உட்காந்துக்குருவாங்க. நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பார்க்குறேன் நான்லாம். நம்ம வாக்கிங் பண்ணோம்னா பார்க்கில் வந்து அந்த ஐயாவுக்கு 75 வயசு இருக்கும், அம்மாவுக்கு ஒரு 70 வயசு கிட்ட இருக்கும். 2 பேரும் அப்படியே பக்கத்தில் உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்படியே பொடியாக நடந்து போவாங்க, அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயதான காலத்துலேயும் அந்த முதுமையிலையும் வந்து அந்த பாசம் இருக்கும், பிணைப்பு இருக்கும். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து மோதிரத்தை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பம் நல்லாயிருக்கும். வீடு மனை வண்டி வாகனம் அமையும். வாகன யோகம் இருக்கும். விவசாயம் பலிதமாகும். விவசாய வேலை பார்க்குறவங்க இதை பண்ணிக்கலாம். விவசாயம் தோட்ட சம்மந்தப்பட்ட காரியத்துக்கும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அடுத்து மூத்த சகோதரிகளில் நல்லா இருக்கும், லாபம் இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் பில்டிங் கான்ட்ராக்டர், ரியல் எஸ்டேட்டு, கட்டடக்கலையில் ஆர்கிடெக்ட், இன்ஜினியர்ஸ் இது மாதிரி சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கொட்டும். இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன்களை வந்து சந்திரன் செய்வார். ஏன்னா லக்கணாபதி வருவார். நல்லா இருக்கும். சரியா? சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் சொன்னதிலே கடக லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் மிக அருமையான பலன்களை வெள்ளி மோதிரம் கொடுக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்கணம் மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? மத்தியம பலனை கொடுப்பார். இருந்தாலும் ஆளுமே அதிகாரம் இருக்கும். ஒரு தொழில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி தங்கையால் உதவி இருக்கும். இவங்களுக்கு வந்து தம்பி தங்கச்சி வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்கள நம்பி இருப்பாங்க. காரிய அனுகூலம் இருக்கும். உள்ளூருக்குள்ளேயே இருப்பாங்க. இவங்க வெளியூருக்குள்ளே போக மாட்டாங்க. உள்ளூருக்குள்ளேயே வியாபாரம் தொழில் பண்ணி உள்ளூருக்குள்ளேயே கொடி கட்டி பார்ப்பாங்க. அரசாங்க தொடர்புகள் நல்லாயிருக்கும். அரசு வேலையில் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓரளவு நல்லாயிருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த உஷ்ணம் குறையும். ஷார்ட் டெம்பராக இருக்கிறவங்களாம் ஓரளவு நல்லபடியாக இருப்பாங்க. கொஞ்சம் தன்னடைக்கு இருப்பாங்க. தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிறவங்க. ஸோ சிம்ம லக்கணத்தில் இருக்கிறவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா வெற்றி சாத்தியப்படும். சரியா? காரிய வெற்றி, ஆரம்பகால வெற்றிகள் நல்லபடியாக இருக்கும். எடுத்த காரியம் நல்லா இருக்கும். நல்ல விதமாக இருப்பீங்க. சரியா? சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே முக்கூட்டு கிரகங்கள். அவங்க 3 பேருமே உங்களுக்கு பக்கத்தில் தான் போவாங்க. சில பேருக்கு திருமணம் ரொம்ப தாமதம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஜாதகத்தில் சூரியனை விட்டு சுக்கிரன் ரொம்ப தாண்டி போயிருப்பார். ஒரு 45-46 டிகிரி தாண்டி போயிடுவார். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முன்பின் 3 டிகிரி 3 கட்டம் தாண்டி போயிட்டாருன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது. இது நிறைய ஜாதகத்தில் பார்த்துருக்குறேன். சரியா? சுக்கிரனும் சூரியனும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் ஜாதகத்தில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் முன்பின் இருக்கிறாங்கல்ல, சேர்ந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். மனைவி விட்டு பிரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சில அமைப்பு இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து சிம்மத்துக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவங்க எப்படினாலும் வாழ்க்கையில் முன்னேறி நினைப்பாங்க. அடுத்தவனை அடித்து போட்டு முன்னேறிடுவாங்க. ஏறி மிதிச்சுனாச்சும் முன்னேறி மேலே போயிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து சூரியன் வீட்டில் வந்து ரொம்ப ஒரு இதாக இருப்பார், ஈகராக இருப்பார், வெறித்தனமாக இருப்பார். ஏன்னா சூரியன் ஆகாது, வெறித்தனமாக ஏறி அடித்து மேலே போவார் சுக்கிரன். அடுத்து வந்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு அருமருந்து. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க வருமானத்தை கொடுப்பாரு வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா. மகர ராசியில் கன்னியா லக்கணத்தில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். மகர ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெருமாளோட அனுக்கிரம் பரிபூர்ணமாக இருக்கும். வாழ்நாள் முழுக்க இவங்க பெருமாளை இஷ்ட தெய்வமாக நினச்சி கும்பிட்டாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். அது வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா வாழ்நாள் முழுக்க குடும்பத்தில் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தை விட்டு போக மாட்டாங்க, வருமானம் இருக்கும். 1க்கு 4-5 வீடு இருக்கும். வீடு கட்டி நல்ல வாடகைக்கு விட்டு நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. வாடகை மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடைசி காலத்தில் பேர் இருக்கும். பேர், புகழ், அந்தஸ்து இருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க. தெய்வ அருள் இருக்கும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கன்னியா லக்கணத்துக்கு. கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக இருக்கும். அடுத்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். துலா லக்கணத்துக்கு மிக அருமையாக இருக்கும். இவங்களாம் கலை சம்மந்தப்பட்டதில் இருப்பாங்க. காதல் வசப்படுவாங்க. சரியா? தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிடுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களாம் வெள்ளி மோதிரம் போட்டாங்கன்னா நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பிறர் வசீகரப்படுத்துவாங்க, வசியப்படுத்துவாங்க. பிறர் வசியப்படுத்துறதுல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியில். அதுபோக வந்து இவங்க வந்து தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாம். அதுபோக வந்து திடீர் அதிர்ஷ்டம், பிறருடைய சொத்துக்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்க சொத்து அப்படியே பல்காக கிடைக்கும், கோடிக்கணக்கில் கிடைக்கும். சரியா? அதுபோக வந்து என்னமோ சொல்லுவாங்களே ஊரில் அனாமத்து சொத்து அப்படின்பாங்க. இல்லாத இடத்த வளைச்சி போட்டுருவாங்க.
ஊரில் நிறைய அரசியல்வாதிலாம் இருப்பாங்க. பட்டாம் புறம்போக்கு, நத்தம் போக்கு, நத்தம் புறம்போக்கு எல்லாத்தையும் வளைச்சி போட்டு சொந்தமாக்கி அது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கும். அப்படிலாம் நடக்குது நாட்டில் இன்றைக்கி என்னென்னமோ நடக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்கி ஆனால் நடக்குது, நிறைய நடக்குது. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொன்றும் நடக்குது. சரியா? நமக்கு நம்ம ஜோசியத்தை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் வீடியோ கேட்பீங்க, சாமியை கும்பிடுவீங்க, நான் சொல்கிறது சில பேர் செய்வீங்க, அவ்வளோதான். ஆனால் நாட்டில் என்னென்னமோ நடக்குது. சரியா நேயர்களே? அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், நாட்டு நடப்புக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். அதுக்குள்ளே போய்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மன நிம்மதி போயிடும். சரி, நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம இறைவனை கும்பிட்டுட்டு இதுவே நல்லதுன்னு நினச்சிட்டு வாழ்வோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ஊரா இடத்துல வளைச்சி போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த துலா லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும். ஏன்னா துலா லக்கணமே எடை போடுற லக்கணம், தராசு தான் அது. சரியா? அதனால் மகர ராசி துலா லக்கணத்தை பிறந்தவங்களாம் ரொம்ப திடமாக கெட்டிக்காரனாக இருப்பாங்க, பெரிய கில்லாடியாக இருப்பாங்க, வியாபார நுணுக்கமாக இருப்பாங்க. 10 வாரத்தை பேசினாலுமே அதில் 100 ரூபா பணம் கிடைக்குமா அப்படி நோக்கத்தில் பேசுவாங்க. வாயை திறந்தாலே பணம் மணி மைண்டில் தான் இருப்பாங்க. சில பேர் பயிரங்க மணி மைண்ட்லேயே இருப்பானுங்க, சில பேர் மெக்கானிக்கல் மைண்ட்லேயே இருப்பாங்க, சில பேர் நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கணும், டாமினேட் மைண்ட்லேயே இருப்பாங்க. அடுத்தவனை எப்படினாலும் டாமினேட் பண்ணணும், என்ன சொன்னாலும் கொட்டேஷன் கொடுப்பாங்க. நம்ம எது பேசினாலும் அதுக்கு ஒரு ஈக்குவல் கொடுப்பாங்க. உன்னை காட்டிலும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை கவுண்டர் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. துலாம் ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப திடமாக இருப்பாங்க, ஆளுகள் எடை போடுவாங்க. ஸோ துலா லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா தூரதேச அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், பிறருடைய சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து விருச்சிக லக்கணம், நல்ல அமைப்பு. விருச்சிக லக்கணம் மகர ராசியில் பிறப்பது கொடுத்து வைக்க வேண்டும். செவ்வாயும் சனியும் சேர்ந்து நல்ல பலங்களை கொடுப்பாங்க. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குங்க. சரியா? நல்லா இருக்கும், ஒரு இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இணைஞ்சு போவாங்க, வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், மக்கள் நல்ல பண்ணி நல்லா பண்ணுவாங்க, தலைமை பொறுப்புக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும், அயனசேன போக நல்லாயிருக்கும், படுத்தா தூங்குவாங்க, நல்லபடியாக இருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும் சுவைக்கும் தித்திக்கும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். பொதுவாக கணவன் மனைவி திருமண வாழ்க்கை அந்த படுக்கரை சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா, விருச்சிக லக்கணத்தில் இருக்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா கணவன் மனைவி கிட்ட பரிபூர்ணமாக சந்தோஷத்தை அனுப்பிப்பீங்க. ஒரு மனிதனுக்கு அதான் உண்மையான சந்தோஷம். இறைவன் படைத்த பிறப்பிலேயே ஒரு ஆண் பெண்ணுக்கு முக்கியமான சந்தோஷம் எதுனா அந்த தாம்பத்திய சந்தோஷம் தான். கணவன் மனைவி கூட அந்த சந்தோஷம் பந்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் சாஸ்வதமானது. அதனுடைய அடையாளம் தான் பிள்ளை. பார்த்தீங்களா? பிள்ளைங்கிறது என்ன பேர் சொல்லணும். அந்த பேர் சொல்லணும்னா நமக்குள்ளே நம்ம பரஸ்பரமாக நல்லா இருக்கணும். நமக்குள்ளே நம்ம கணவன் மனைவி பரஸ்பரமாக அந்த உறவில் ஈடுபட்டால் தான் புத்திர பாக்கியம்னு ஒரு பாக்கியம் பிறக்குது. அதுதான் நம்ம பேர் சொல்லும், 2 பேரை சொல்லும். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். சரியா? 2 கர்மாக்கள் சேர்ந்து ஒரு கர்மா உருவாக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சரியா நேர்களே? எல்லாமே சேர்க்கை தான். அதனால் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சேர்க்கை நல்லாயிருக்கும். அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்குங்க. தனுசு லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா உத்தியோகம் நல்லாயிருக்கும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களாம் பேங்கராக இருக்கலாம், வட்டி கொடுத்து வாங்கலாம், நகை கடை, பேங்கர்ஸ், கொடுக்கல் வாங்கல கெட்டிக்காரனாக இருப்பாங்க, பஞ்சாயத்து பண்ணுறது இதிலெல்லாம் கெட்டிக்காரனாக இருந்து நல்ல விதமாக பார்ப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல லாபம் இருக்கும், லாபத்தை நல்லா கன்சாலிடேட் பண்ணுவாங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் பெரிய லாபம் இருக்கும். அதாவது உத்தியோகத்தில் சம்பளமும் வாங்குவாங்க, கிம்பளமும் வாங்குவாங்க. கிம்பளம்னா என்ன? எக்ஸ்ட்ரா வாங்குறது, எக்ஸ்ட்ரா வரும்படி அவன் பையில் திணிச்சிட்டு போயிடுவான், இல்லைனா கவரை போட்டு கொடுத்துட்டு போயிடுவான், இல்லைனா ஸ்வீட் பாக்ஸில் கொடுத்துட்டு போயிடுவான். இப்போ ஸ்வீட் பாக்ஸ்னாலே என்ன? பணம் கொடுக்குறதான் ஸ்வீட் பாக்ஸுனாலே அதுக்கு பேர். ஸ்வீட் பாக்ஸ் நிறைய கிடைக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்து மகர லக்கணம் மகர ராசி சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், வாரி வழங்கும், நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், அடுத்த லெவலுக்கு போகலாம். சரியா? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, இணக்கம் இருக்கும், கூட்டு தொழில் நல்லா வரும். சரியா? கூட்டு தொழில் மனைவியை வச்சு கூட்டு தொழில் பண்ணலாம், நண்பர்களை வச்சு கூட்டு தொழில் பண்ணலாம். ஸோ கூட்டு தொழில் பண்ணுறவங்க மகர லக்கணத்தில் வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கும்ப லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும், அருமையாக அமையும். சரியா? நீங்கள் தாய் தப்ப பேச்சை கேட்பீங்க, பேர் சொல்ல ஒரு பிள்ளையாக இருப்பீங்க, அம்மா அப்பாவுக்கு செல்லமாக இருப்பீங்க, தாய் வழி சொத்து தாப்பன் வழி சொத்து கிடைக்கும். அதுபோக விவசாயம் பலிதமாகும், விவசாயம் தோட்டந்தொரவு இதில் நல்ல ஒரு பலிதம் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் இதில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். தெய்வத்தோட அருள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க, குறைவில்லாமல் வாழ்வீங்க, நிறைவான வாழ்க்கை வாழ்வீங்க. சரியா? போதும் என்ற மனமே பொன்சியும் மருந்துன்னு சொன்ன மாதிரி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வெள்ளி மோதிரத்தை போடலாம் மகர ராசியில். அடுத்து மீன லக்கணம் மகர ராசி இது ஒரு நல்ல அமைப்பு தான். சரி, மீன லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. சரியா? பொதுவாக இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை இருக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும். சரியா? மீன லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வளர்த்துட்டாருன்னா சூப்பராக போயிடுவாங்க. மீன லக்கணம் மகர ராசியில் சந்திரன் வளர்க்கணும். நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன், எந்த லக்கணத்தில் பிறந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அதை நான் சொல்கிறேன். சரியா? சந்திரனை வச்சே சொல்லலாம். சரியா? சந்திரன் தான் மெயின், சந்திரன் தானே நம்மளோட துணைக்கோள். நம்ம மனதுக்கும் உடலுக்கும்
தூண்டில் போடுறவரை சந்திரன் தான். சந்திரனை வச்சு தான் 50% பணம் சொல்லிடலாம். இப்போ பலன்லாம் சந்திரனை வச்சு தான் சொல்கிறாங்க. இந்த நாள் பலன்லாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் சந்திரனை வச்சு தான் சொல்கிறாங்க. சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு. மகர ராசினா இன்றைக்கி சந்திரன் எங்கே இருக்கிறாரு, இன்றைக்கி சந்திரன் 27ஆம் தேதி, இன்றைக்கி முக்கியமான ஒரு தலைவரோட பிறந்த நாள் 27/11/2025. இன்றைக்கி வந்து சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்படின்னா கும்பராசின்னு அர்த்தம். கும்பராசியில் இருக்கிறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, அப்போ 7 கூடியவன் 2ஆம் இடத்துல இருந்தார், என்ன பலன்களை கொடுப்பாரு, தூரதேச அமைப்பில் நல்ல பலன்களை கொடுப்பாரு, எதிர்பாராத காரியங்கள் நடக்கும், வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். இதெல்லாம் உண்மைதாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் நடந்திருக்கு. வெளிநாட்டிலேருந்து பணம் வரும். சரியா, இதுதான் உண்மை. இந்த நான் மகர ராசி தான், உத்திராட நட்சத்திரம் தான். 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரியா, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார், பௌர்ணமி நோய்க்கு போகிறாரு. சரியா, சூரியனுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு, சூரியனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. சூரியன் வந்து இப்போ வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு, இவர் கும்பத்தில் இருக்கிறார், கேந்திரமாக இருக்கிறார். அருமையான அமைப்பு. இன்றைக்கி மகர ராசிக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். சரியா, தூரதேச அமைப்புகள், வெளிநாட்டு தகவல்கள், இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம், இல்லைன்னா வெளிமாநிலத்துலேருந்து பணம் வந்திருக்கும். அம்மா சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆனால் அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும் உங்களுக்கு. சரியா, இதெல்லாம் உண்மை. இதை வச்சு தான் இந்த தினப்பழங்கள்லாம் போடலாங்க. நான் தினப்பழங்களை கூட போடுவேன் மகர ராசிக்கு, டெய்லி போடலாம். என்னால் முடியலை. இந்த இன்றைக்கே பாருங்கள், நைட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன், மணி 8 மணிக்கிட்ட ஆகுது. சரி, ஒரு வீடியோ போட்டுருவோம், வெள்ளிக்கிழமை ஒரு வீடியோ மகர ராசிக்கு போட்டுருவோம்னு நினச்சி தான் இந்த தகவலை சொல்கிறேன். அதுவும் வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளி மோதிரத்தை பற்றி போடணும், ஒரு தகவல் வரணும் அப்படின்னு இறைவனோட அருளால் இன்றைக்கி அதை செய்கிறேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சந்திரன் முக்கியமான கிரகம். அதனால் அந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும், தூரதேச அமைப்புகள் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து வெள்ளி மோதிரம் போகிறதுனால ஆரம்பகால வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், தூரதேச அமைப்புகள் இருக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம் இதெல்லாம் நல்லா கிடைக்கும். சரியா, நல்ல பேங்கில் பணத்தை போட்டு டெபாசிட் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இப்படி பலன்கள் இருக்கும். அது போடுறதால வெள்ளி மோதிரம் போடுறதுனால வேறு என்ன சார் பெனிஃபிட்டு, அதை சொல்லிவிட்டு எப்போ போடலாம் அதை சொல்கிறேன் நான். அதான் ரொம்ப முக்கியம். சரியா, வெள்ளி மோதிரம் இன்றைக்கி எல்லோரும் போடுறாங்க, இளைஞர்கள் போடுறாங்க, பெரியவர்கள் போடுறாங்க, எல்லோரும் போடலாம். சில பேர் கருத்துரும், உடலில் அந்த பித்தம் இருந்துச்சுன்னா கருத்துரும். பித்தத்தை குறைக்கணும்னா என்ன செய்யணும், உஷ்ணத்தை குறைக்கணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருந்தாலே, உடம்பே மொத்தம் 3 தான், பித்தம், கபம், வாயு. சரியா, காற்றாலும் நீராலும் உஷ்ணத்தாலும் தான் 3மே இருக்குது. சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணணும், சனியை குருவை நல்லா வழிபாடு பண்ணணும்னா நமக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் உடம்புல விட்டு போயிடும். சந்திரன் சுக்கிரன் நல்லா வழிபாடு பண்ணோம்னா கபம் இருக்காது, சளி காய்ச்சல், அந்த சீதோசனம், அந்த தண்ணியால் வர பிரச்சனை சரியாக போயிடும். சூரியனும் செவ்வாயும் கும்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கபம் பித்தம் சரியாக போயிடும். சரியா, ஸோ அந்த 3 சில கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் இருக்குது உடம்பில். இப்போ நிறைய பேருக்கு பித்தம்னா என்ன, சில பேர் சாப்பிட்டானா உடனே வாந்தி எடுத்துறாங்க, பித்த உடம்பு. சில பேர் ஆள்கள் எடுத்தானா உடனே குப்புன்னு ஏறிடும், போதை ஏறிடும். அதை நான் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, இருந்தாலும் உண்மையை சொல்கிறேன். நாட்டில் நடக்கலை, கொஞ்சம் போல தான், ஒரு கட்டிக்கு தான் போட்டிருப்பான், கப்புன்னு ஏறிடும். பித்த உடம்பு தூக்கி விட்டுரும். அவங்களாம் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும், கந்தசீச கவசம் படிக்கணும். அதுக்காக குடிக்கிறவங்களுக்கு சொல்லலை நான், பித்த உடம்பாக இருக்கிறவங்க. சரியா, பித்த சரீரம் இருக்கிறவங்க அதை செய்யணும். அது குளிர்ந்த சரீரம் இருக்குது, டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு, சைனஸ் ப்ராப்ளம், அப்போனா அவங்க வந்து சந்திரனையும் சுக்கிரனையும் வழிபாடு பண்ணணும், அம்மன் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் வளர்ச்சிக்கணும். கேஸ் எதை சாப்பிட்டாலும் வயிறு கடப்போடுன்னு இருக்குது சார், காற்றா போகுது, வயிறு உப்பிடுது, சனி குரு. சரியா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், சனிக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும், இல்லைன்னா சித்தர் வழிபாடு ஜீவசமாதிக்கு போகணும். இதுக்கு 100 நாள் சொல்கிறேன் நான். சரியா, என்னென்ன வியாதிக்கு என்னென்ன வழிபாடுன்னு சொல்கிறேன். இது இப்போதைக்கு இந்த பித்தங்கபம் வாயு இதுதான் உடம்புலே இருக்குது. உடம்புல மொத்தமே 3 தான், 3 சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் காரணமே இந்த பித்தம் கபம் வாயு தான். சரி, இப்போ வந்து இந்த நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்தவங்க நீங்கள் வலது கையிலையோ இடது கையிலையோ ஆள்காட்டு விரலை போட்டுக்கிறது மிக சிறப்பாக இருக்குது. மற்ற எந்த விரலையும் போட்டுக்கலாம். பொதுவாக இந்த வெள்ளி மோதிரம் போடுறதுனால அழகும் ஆளுமையும் அதிகமாக இருக்கும். சந்திரன் தாக்கத்தில் இருக்கிறனால சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும். தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் வளமும் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும். கோபத்தை கட்டுப்படுத்தும், குணத்தை வளர்த்துக்கிறோம். சரியாக சந்தோஷம் நல்லபடியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கபம் இந்த நீர் சம்மந்தப்பட்ட தாக்கமெல்லாம் உடம்புல குறையும். உடம்புல உள்ள நச்சு பொருட்கள்லாம் வெளியேறும் வெள்ளி மோதிரம் போடுறதுனால. மூட்டு வலி, மனநல பிரச்சனை, மனக்குழப்பம், சரியா, இது மாதிரி வேலையிலிருந்து வெளியே வந்துடலாம். சில பேர் சித்தப்பிரமையில் இருப்பாங்க, அவங்களாம் வெள்ளி மோதிரம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சந்திரனுடைய அணுக்கரை இருக்குது. சந்திரன் மனோகாரகன். அதுபோக இந்த தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம். நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி பார்லர், ஐஸ் பார்லர், மார்க்கெட்டை வேலை பார்க்குறவங்க, காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் கடை வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இதை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து என்றைக்கு சார் போடலாம், அதான் முக்கியம். இதை வந்து நீங்கள் வெள்ளி மோதிர கடையில் வாங்க போகிறீங்கன்னா என்றைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வாங்க போயிருங்க.
வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வாங்கிடுங்க. வெள்ளி உரையில் சுக்கர உரையில் வாங்கிடுங்க. இல்லைனா மதியம் 1 to 2 வாங்கலாம். நகை கடை எப்போயுமே திறந்து தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 இல்லைனா இரவு 8 to 9 போய் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கெண்டி இருக்குது பார்த்தீங்களா, பஞ்சாச்சரம். பஞ்சாச்சரங்கிறது செம்பில் இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றி சாமி கும்பிடுவோம்ல, அதில் வந்து நான் சொன்ன பொருட்களை போடுங்க. துளசி போடுங்க, நறுமண பொருட்கள் போடுங்க, பச்சை கற்பூரம் போடுங்க, பன்னீர் போடுங்க, அந்த மோதிரத்தை போட்டுருங்க போதும். சரியா? சந்தனம் குங்குமம் கூட போடலாம். சரியா? சந்தனமும் போடலாம், மஞ்சளும் போடலாம். விபூதி போட வேண்டாம். சந்தனம், மஞ்சள், துளசி, பச்சை கற்பூரம், பன்னீர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அந்த மோதிரத்தை போட்டுருங்க. வாங்கிட்டு வந்த புது மோதிரத்தை இரவு 8 to 9 வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 போட்டுருங்க. மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள். மகாலட்சுமி மந்திரம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே பல வீடியோவில் அனுப்பியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. சார் உண்மையிலே நான் இது போட போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த மோதிரத்தை கண்டியில் போட்டுருங்க. நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுவுமே சதா. இதை சொல்லிவிட்டு நீங்கள் அதை செய்யலாம். போட்டுட்டு விட்டுருங்க. மறுநாள் காலையில் சனிக்கிழமை எடுத்துட்டு அது எப்போ எடுக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 7 நீங்கள் கோயிலுக்கு போயிருங்க. சரியா? சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறது தான் மிகச்சிறப்பு. சனிக்கிழமை 6 to 7 கரெக்டாக சுக்கர உரை தான். சரியா? அதை மறுநாள் காலையில் பூஜை பண்ணும்போது எடுத்து வெளியே வச்சுருங்க. எடுத்து வெளியே வச்சுட்டு அது அப்படியே அந்த பூஜை ரூம்லேயே இருக்கட்டும். சாயந்தரம் கோயிலுக்கு போங்க. சனிக்கிழமை மதியமும் போகலாம், சாயந்தரமும் போகலாம். சரியா? 6 to 7 பெருமாள் கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி 10 to 11 போகலாம். சனிக்கிழமை 10 to 11 சுக்கர உரை தான். சரியா? 10 to 11 கோயில் திறந்துருக்கும். அதனால் காலையிலே போங்க. நீங்கள் 10 to 11 போயிடலாம். சனிக்கிழமை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் லீவு இருக்கும். அதனால் 10 to 11 பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை கும்பிடுங்க. போகும்போது யாரை கூட்டு போனோம்னா, அம்மாவை கூட்டு போங்க, மனைவியை கூட்டு போங்க, இல்லைன்னா உங்கள் தங்கச்சி, இல்லைன்னா கன்னி பெண்களாக இருக்கணும். விதவை பெண்கள் இருக்கக்கூடாது. கன்னி பெண்கள், வாவரிசு பெண்கள், திருமணமான பெண்கள், சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்கள் உங்களை கூட்டு போங்க. ஒரு 4 பேராக போனீங்கன்னா நல்லது தான். சரியா? ஒரு ஆண் 3 பெண்ணு போகலாம். இல்லைன்னா 2 ஆண் 2 பொண்ணு போகலாம். 4 பேராக போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா 6 பேராக போங்க. சரியா? 4, 6 இல்லைன்னா 2 இப்படி தான் போகணும். 2, 4, 6 இந்த ஸ்ட்ரென்த்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படி போய் நீங்கள் போய் அங்கே கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்கள், தாயாரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, மற்ற எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. கும்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கோயில் குறுக்கள்கிட்டே கொடுக்கலாம். கோயில் குறுக்கள்கிட்டே இந்த மோதிரத்தை வந்து நம்ம தாயார்கிட்ட காலடியில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சு கொடுப்பாரு. ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாரு. சரியா? ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மோதிரத்தை தாயார் காலடியிலே வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எப்படி போடணும்னா, கோயிலில் வந்து மூலஸ்தானத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து கருட மண்டபம் இருக்கும். கருடனுக்கு முன்னாடி கழுக்கு பார்த்து நின்றுக்கோங்க. சரியா? கழுக்கு பார்த்து நின்றுக்கிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போன பெண்கள் இருக்காங்கள்ல, சுமங்கலி பெண்கள், உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி. மனைவினா ரொம்ப சந்தோஷம், மனைவி கையில் போடுறது ரொம்ப சந்தோஷம். ஆணுனா மனைவி கையில் போடணும். பெண் யார் கையில் சார் போடணுன்னா, பெண்ணுங்கிறது வந்து பெண் கையில் தான் போடணும். சரியா? கணவன் போடக்கூடாது. பெண்கள், மற்ற பெண்கள் உங்கள் கணவன் கூட பிறந்த நாத்தனா குழந்தையாக இருக்கால அவங்க கையில் போடலாம். சரியா? கரெக்டாக இந்த நேரம் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். ஆண்கள் வந்து மனைவி கையில் போட்டுக்கலாம். பெண்கள் வந்து கணவன் கையில் போட வேண்டாம். உங்கள் கணவன் கூட பிறந்த நாத்தனா குழந்தையாக உங்கள் கையில் போடணும். ஆனால் நிறைய பெண்களுக்கு நாத்தனா குழந்தைகிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நிறைய குடும்பத்தில் 100க்கு 90% குடும்பத்தில் புருஷன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி ஆகாது. நிறைய பெண்களுக்கு ஆகாது. இவளும் பெண்ணு தான், அவளும் பெண்ணு தான், ஆனால் அவங்களுக்குள்ள ஆகாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், மூஞ்சியை திருப்பிட்டு இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் திருப்பினதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்டடி நேர் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு கூட்டு போய் அவங்க கையால் போட சொல்லுங்கள். சரியா? இல்லைனா உங்கள் அத்தை கையால் போடுங்க. புருஷனை பற்றி அம்மா இருப்பாள்ல, அவள் சுமங்கலை இருந்தானா அத்தை கையிலையும் போடலாம். ஓகே. புருஷன் கூட பிறந்தது இல்லைன்னா புருஷனை பற்றது அவங்க கையால் போடுங்க. கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு போடுங்க. மகாலட்சுமி தாய் காலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து போடுங்க. சில பேர் கோயில் காடையில் வைக்க முடியல, கோயிலில் கூட்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு சௌரியமாக இல்லை, ரொம்ப கோயிலில் வந்து வரிசையில் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, கருடாழ்வார் சன்னதியில் வைக்கலாம். கருடாழ்வார் ஃப்ரீயாக தான் இருப்பார், சாமிக்கு நேரம் எதுக்கு இருப்பார். கருடாழ்வார் சன்னதியில் கீழே வச்சு அவரை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த மோதிரத்தை வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அந்த உறவு முறை தான் போடணும். கிழக்கு பார்க்க நின்று போடணும். சரியா? டுவர்ட்ஸ் ஃபேஸ் ஈஸ்ட், கிழக்கு பார்க்க நின்றுக்கிட்டு இந்த மகாலட்சுமி மந்திரத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் போடுங்க. நல்லபடியாக நடக்கும். சரியா? மகர ராசிக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது ஒன்றும் பெருசாக கிடையாது. வெள்ளி மோதிரம் போகிறதுனால எதுவும் கிடையாது. சரியா? ஸ்டோன் போடுறதுனால தான் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும். கற்கள் போடுறதுனால தான் பார்க்கணும். வெள்ளி மோதிரம் யார் வேணாலும் போடலாம். அது லக்கண ரீதியாக நான் பலன் சொல்லியிருக்கிறேன். மகர ராசிக்கு வந்து மகத்தானது.
இடது கையிலும் போடலாம், வடது கையிலும் போடலாம். இடது கையில் போடுறது இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் தீர்க்கும். ஏன்னா இடது பக்கம் தான் இருதயம் இருக்குது. ஸோ இடது பக்கம் இடது கையில் நடுவரில் போடலாம், மோதிர விரலில் போடலாம், ஆள்காட்டி விரலில் போடலாம், எதில் வேணாலும் போடலாம். சரியா? மோதிர விரலில் போடுறது மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பிருகுமங்கல யோகம் சிறப்பாக இருக்கும். நடுவரலையும் போடலாம், வலது கையிலையும் போடலாம், உங்கள் சௌகரியம்தான். போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, ஏதோ இந்த வீடியோவில் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். வெள்ளி மோதிரத்தில் அவ்வளவு இருக்குது. சரியா? விலையும் கம்மி தான். தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது வெள்ளி மோதிரம் ரொம்ப கம்மி. இது பொதுவாக வெள்ளி சந்திரன் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தை கொடுக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா சனிக்கிழமை, அன்றைக்கி காலையில் வெள்ளை எந்திரிச்சிருங்க. வெள்ளை எந்திரிச்சிட்டு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளித்தாலும் சரி குளிக்காட்டாலும் சரி வீட்டு மாடிக்கு போய் விடிவெளியை பார்த்து கும்பிட்டு போயிருங்க. விடிவெளி தெரியும். சரியா? பளிச்சுன்னு தெரியும். ஆனால் வானம் கிளியராக இருக்கணும். மேகமூட்டம் இல்லாமல் இருந்துச்சுன்னா விடிவெளி தெரியும். விடிவெளியை கும்பிட்டுட்டு நீங்கள் காரியத்தை ஆரம்பிங்க. பொதுவாக விடிவெளியை பார்க்குறது நல்லது. அதுக்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திங்கப்பா அப்படி சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தை தெரிஞ்சாலே மிகச்சிறப்பு. எல்லாமே வசப்பட்டுரும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் தான் சூரியனுடைய வெப்பமும் சந்திரனுடைய வெப்பமும் நம்ம நியூட்ரலாக இருக்கும். சந்திரனுடைய குளிர்ச்சியும் நியூட்ரலாக இருக்கும், சூரியனுடைய வெப்பமும் நியூட்ரலாக இருக்கும். அதுக்காக தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தை தான் எந்திக்க சொல்கிறாங்க. 4 to 6 அந்த டைம் போதும். 4 to 6க்குள்ளே எந்திரிச்சாலே போதும். 3 மணிக்கெல்லாம் எந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? சில பேர் 3 மணிக்கெல்லாம் எந்திப்பா அப்படிமா, பிரம்ம முகூர்த்தம் 3 மணிப்பாங்க. அதெல்லாம் இல்லை. பிரம்ம முகூர்த்தங்கிறது சூரிய உதயத்துக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடும். அதுதான் கணக்கு. சூரிய உதயத்துக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி, அப்போனா 5:15 வச்சுக்கலாம். சரியா? சூரிய உதயம் 6:20க்கு தான் வரும். ஸோ பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு 5:30 வரைக்கும் இருக்கும். 4 to 5:30 வரைக்கும் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே? எதுவுமே நடைமுறைக்கு பார்க்கணும். நடைமுறைக்கு சாதகமாக வர தான் செய்யணும். அதுக்காக நான் நைட்டு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமியா ஐயப்பான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஏதோ செய்வாங்க சில பேர். அதுக்கு நைட்டு 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் 3 மணிக்கு வச்சு விளக்க பொருத்திட்டு சாமியெல்லாம் கும்பிட முடியாது. நிறைய பேர் அப்படி தான் போடுறாங்க வீடியோ. 3 மணிக்கு எந்திரிச்சு விளக்க பொருத்திட்டு அதை பாருங்கள் இதை பாருங்கள். 3 மணிக்கு நல்லாரும் தூங்குவாங்க. அரசனே அசர நேரம். நாட்டை காவ காக்கிற அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த காலத்திலலாம் திருடங்களாம் அந்த 3 மணிக்கு தான் வருவாங்க திருட. ஏன்னா யாராக இருந்தாலுமே அந்த 3 மணிக்கு அசைத்திரும். 3 மணிக்கு கண் அசந்துருவாங்க. அது உடல் அந்த தூக்கத்தை கேட்கும். உடல் தூக்கத்தை கேட்குற நேரம் நம்ம முழிச்சிட்டு சாமி மட்டும் வச்சுங்களேன், உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். எதையும் இயற்கையோடு ஒத்து வாழணும். அதனால் 3 மணிக்கு எந்திக்கிறதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது. 5 மணிக்கு எந்திங்க போதும். 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்குது. 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு சாமி கும்பிடுங்க. விளக்கு பொருத்தி வைங்க. 6 மணிக்குள்ளே கும்பிட்டா போதும். சரியா? சில பேர் ரொம்ப நூதனம் பண்ணுறானுங்க. இந்த வீடியோ போடுறவங்களாம் சொல்லத்தான் செய்வாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் சொல்கிறதில் நானும் அதில் இன்வால்மெண்ட்டில் இருப்பேன். நான் சரியா நேர்களே? சொல்லுவதில் யாருக்கு எளிது, ஆனால் செய்கிறது தான் அரிது. சரியா? ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் செய்கிறது தான் கஷ்டம். அதனால் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சலாம் எதுவும் செய்ய வேண்டாம். 5 மணிக்கு எந்திங்க. 5:05க்கு எந்திரிச்சு விடிவெளியை பார்த்துட்டு சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போட்டு மோதிரத்தை போடுங்க. நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.